ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்புகள்? திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் 5% உயர்வுங்கிறதுக்கு இந்த கருத்து கணிப்புங்கிறது cannot be proved or disproved. அது தெளிவாக ஒரு பார்வை, அவ்வளவுதான். இவங்க நான் தமிழ்நாடு சென்ட்ரிக்காட்டை முதல்ல பேசுகிறேன், இந்தியா சென்ட்ரிக்காட்டும் பேச வேண்டியது இருக்குது. திமுகவின் வாக்கு சதவீதம் 5% உயர்வுங்கிறதுக்கு அரசியல் ரீதியாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது விக்கிரவாண்டி களத்தை வந்து அதிமுக 36% அந்த விக்கிரவாண்டி செக்மெண்ட்டில் எடுத்தும் அதை பாய்காட் பண்ணுறது தவறான ஒரு வியூகம். அதில் என்டிஏக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. 17% எடுத்த என்டிஏ எடப்பாடியை விமர்சனம் பண்ணி அண்ணாமலை வந்து அவரே கேண்டிடேட் நிறுத்தி, டாக்டர் ராமதாஸ் தான் அதில் மெயின், அவர் இல்லைன்னா அது இல்லை, 29% வாக்கு எடுத்தாங்கன்னா அது வந்து என்டிஏக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. திமுக வந்து 23% வாக்கு அதிகம் பெற்றிருக்காங்க. 23% வாக்கு அதிகம் என்று சொல்லும்போது அதிமுகவுக்குள்ள இந்த 36% வாக்கில் தான் 23 திமுக கழகத்துக்கு வந்திருக்கு, 12 என்டிஏக்கு வந்திருக்கு. 1% அதிமுக போராட்டத்தை ஆதரித்த அதிமுக வாக்காளர் தனக்கு வாக்களிப்பாளர்னு சொன்ன சீமானுக்கு 1% தான் கூடியிருக்குது. இந்த இடம் வந்து என்டிஏ வர்சஸ் இண்டி கூட்டணிங்கிற ஒரு போலரைசேஷன் அதில் வந்திருக்கு. அதில் திமுக வந்து 23% வாக்கு எடுத்திருக்காங்கன்னா ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு, குறிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் வாக்குகளும் அபரீதமான நான் வன்னியர் ஓட்ஸும் பறையர் செங்குந்தர் போன்ற சமூகங்கள் வாக்கு வந்து சோஷியல் போலரைசேஷனில் அதிமுக வாக்கில் 23 அதிகம் வந்திருக்குது. இது அதிமுகவோட ராங் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு விளைவாட்டு திமுக அந்த வாக்கு எடுத்திருக்காங்க. நான் ஜெனரல் எலெக்ஷனில் 63 எடுப்பாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் ஈரோடு கிழக்கில் அவங்க 65% இடைத்தேர்தல் எடுத்ததில் ஜெனரல் எலெக்ஷனில் 56 எடுத்தாங்க. ஒரு 8-9 தான் குறைஞ்சிது. இந்த 23ங்கிறது வந்து அவங்க குறைஞ்சாலும் ஒரு 13 குறைஞ்சாலும் மினிமம் அவங்க வந்து 50க்கு மேலே விக்கிரவாண்டியில் மட்டும் இல்லை, இதே சோஷியல் போலரைசேஷன் கொண்ட வட தமிழகத்தில் திமுக கழகம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை களத்துக்குள்ளே வராமல் அதிமுக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. களத்துக்குள்ளே வராததில் என்டிஏயும் ஒரு அட்வான்டேஜ் அடைஞ்சிருக்காங்க. அடுத்தபடியாக ஈரோடு கிழக்கை பொறுத்தளவில் இங்கேயும் அதிமுக களத்துக்குள்ளே வரணும்னு செங்கோட்டையன் சொன்னார். களத்துக்குள்ளே வராதது இங்கேயும் வந்து 74% வாக்குங்கிறது ஸ்டாலினுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இல்லை. பட் திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுக லோக்கல் ஆட்கள், மந்திரிகளுக்கு வந்து லோக்கலில் எதிர்ப்பு இருக்குங்கிறத பல நண்பர்களும் ஏரியாவில் இருந்து சொல்கிறாங்க. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதே வேளையில் அஸ் ஏ லீடர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நெகட்டிவ் இல்லைங்கிறத 74% வாக்குங்கிறது காட்டுது. இதில் எவ்வளவு தான் குறைஞ்சாலும் கூட அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ளேயும் இதே பேட்டர்னில் சோஷியல் பேட்டர்னில் 50% வாக்குக்கு மேலே திமுக கழகம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுக கழகத்தை பொறுத்தவரையில் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த 47 எடுத்தாங்க. அப்போவே நான் 48 வரும்னே, அது 47 வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஒரு உயர்வை அடையதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அரசியல் ரீதியாட்டும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூக ரீதியாட்ட வாய்ப்புகள் வந்து வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் தெளிவாக உருவாகிருக்குது. ஊடகத்தில் அது வெளிப்படையாக அது விவாதிக்கிறது இல்லைனாலும் கூட அண்டர் கரண்டில் அது இருக்குங்கிறது தமிழக முதல்வருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பொருளாதார ரீதியாட்டும் பெட்டராக தான் இருக்கிறாங்க அவங்க எதிரணியோட. ஸோ திமுகவுக்கு இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக பொறுத்தளவில், பாஜக பொறுத்தளவில் அலையன்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் அவங்களோட இதை நாம் சொல்ல முடியும். இப்ப இருக்கிற நான் அந்த இடத்துக்கே வரேன், பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கே இப்ப இருக்கிற சூழல்ல மாதிரி இந்த 3% ஸ்விங் இந்த பக்கம் இருக்கிறதும் அந்த பக்கம் இருக்கிறதுமா இருக்கக்கூடிய இந்த 3% இவங்களுக்கு அதிகரிச்சிருக்கிறதும் இவங்களுக்கு குறைஞ்சிருக்கிறதும் ஒருவேளை காம்பினேஷன் இவங்க 2 பேரும் ஒன்னா நின்னாங்கன்னா எப்படியானதாக இருக்கும்? அது மோடி இவங்களை ஒன்னா நிற்கிறத விட இந்த மோட் ஆஃப் நேஷன் வந்து 5 வருஷமா இந்தியா டுடே பண்ணிட்டு இருக்கும்போது மோடிக்கு மெஜாரிட்டி வரும், 300 வரும், அது வரும்னு வந்தது. கடைசியில் ஷாக் எல்லாத்துக்குமே. 272 வந்தால் போதுமாங்கிற, வந்தாலாவது போதுங்கிற சூழ்நிலை 240 தான் வந்து. காலையில் உங்கள் நிகழ்ச்சியில் தான் வந்தேன், மோடியே பின்னடைவுன்னு சொல்லும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். இவங்க இன்னைக்கு வந்து மோடிக்கு மெஜாரிட்டி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் மோடியை பொறுத்தளவில் அந்த இடத்துக்குள்ள ஒரு அனுபவம் படிப்புன்னு 2024 அனுபவத்தில் மோடியும் மோடிக்கோட சின்சியர் வெல்விஷர்ஸும் அதில் அலர்ட்டாக இருந்து தான் அதை காய் நகர்த்துருவாங்க. இந்த இதை நம்பி போகிறத விட இன்னைக்கு சிபிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்சிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்டு, பாஜக வாக்குகளை அதிகப்படுத்துங்க, ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் 2029 வருவாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுங்கிற விரும்புகிறோம்னா, இன்னைக்கு வந்து பெரிய மாஸ் ஸ்வீப்பிங்காக ஹரியானாவில் அசம்பிளி ஜெயித்தாலும்
பார்லிமெண்ட்னு வரும்போது INLD 2 சீட்டு கொடுக்கணும். இந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயித்த 2 தொகுதியும் அந்த பவர்ஃபுல் 2 தொகுதியும் INLDக்கே கொடுத்து அலையன்ஸில் எடுக்கணுங்கிறது தான் பிஜேபிக்கு நோக்கமாக இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் மாயாவதி எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுங்கிறதா நோக்கமாக இருக்கணும். அந்த ஆதிவாசி பார்ட்டி வெற்றி பெற்றிருக்காங்க, கணிசமான வாக்கு எடுத்திருக்காங்க, அவங்களையும் அகாமடேட் பண்ணக்கூடிய நோக்கமாக தான் மோடிக்கு இருக்க முடியும், இருக்கும். இதையும் தாண்டி மகாராஷ்டிராவில் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கருக்கு பேரனை இண்டி கூட்டணி வந்து நெக்லெக்ட் பண்ணாங்க. அவங்களும் 2-3% வாக்கு எடுத்திருக்கும் போது அவங்களுக்கும் 2 ஸ்ட்ராங் ரிசர்வ் தொகுதி, அப்கோர்ஸ் எதிரணி ஜெயித்த தொகுதியை கொடுக்கணுங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியாக எடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 14% வாக்கெடுத்த பாஜக, பீகாரில் 8% வாக்கெடுத்த நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ்குமார் மாதிரி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரதுக்குள்ள ஒரு வியூகத்தை தான் எடுக்க முடியும். மோடி எடுப்பார் நான் கருதுறேன். அது வந்து 26 தான் தெரியும். பட் நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் அந்த கட்சியில அதுக்கு ஏத்துப்பாங்களா? இவ்வளவு நாளா அவங்க இது பண்ணிட்டு மோடி எடுத்தா ஏத்துக்குவாங்க. நான் பாசிபிலிட்டியை தான் சொல்றேன். மோடி அதற்கான பாசிபிலிட்டியை எடுக்கக்கூடியவர் தான். அது எனக்கு என்னோட எண்ண ஓட்டம். மற்ற இடத்துல சொன்ன மாதிரி ஆன்டி மோடி ஓட்டியை டைல்யூட் பண்ணாதான் ஒரு சில இடங்கள் கிடைக்கும் தமிழ்நாட்டில்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டில் 19 50% மேலே போயிட்டாங்க. இப்போ ஸ்டாலினை முன்னிறுத்தி 47% வந்தது. ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கான ஓட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒரு வேளையில் எடப்பாடியை லிஃப்ட் பண்ணி விட்டால் அவர் காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாரு. அதுக்கு பிறகு நிர்பந்தம் காரணமாக 2019 மாதிரி ராகுலை முன்னிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸ்டாலினுக்கு அந்த நிர்பந்தம் வரும். ஸோ பாஜகவை பொறுத்தளவில் இந்த இடத்துக்குள்ளே சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் ப்ரோ முஸ்லீம் தான் பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணலை. ஒரு பாசிபிலிட்டியாக தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு பாசிபிலிட்டி வந்தால் இந்த 23ங்கிறது அது ஒரு 8 சேரும்போது 31 ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? கெமிஸ்ட்ரி எப்படி? இல்லை, பாலச்சந்திரன் சார் பேசும்போது ஒன்று சொன்னார். இப்போ அவருக்கு வந்து வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு, முன்னாடி வாங்கின பர்சன்டேஜ் வந்து இந்த பெரியார் எதிர்ப்புக்கு பிறகு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து. ஏன்னா ஈரோடு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையே வந்து அதை மறுத்து, அதாவது அது அவர் பேசினாரு அது அப்படிங்கறதெல்லாம் பேசும்பொழுது அவங்க எப்படி பாஜக வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? இவர் அவங்க கேண்டிடேட்டே அவ்வளவு பேர் இருக்காங்க. யூகம் தான் அண்ணாமலை மறுத்தாருன்னா நிர்மலா சீதாராமன் அது பெட்டரு. அதுதான் நமக்கு 2029 சாதகன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லலாம், பலரும் சொல்லலாம். எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அதோட சீமான் பெட்டர்னு அண்ணாமலை சொல்லலாம். மோடிக்கு வெல்விஷர் கருத்துக்கு மோடிக்கு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ள 26 உள்ள களத்தை மோடி 29க்காக தான் அமைப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவங்க பாலச்சந்திரன் என்னோட மதிப்புக்குரிய நண்பர், அவரோட கருத்துக்கள் சீமான் பெரியார் இதை பற்றி சொன்னதெல்லாம் அவருக்கு உணர்வை நான் பாராட்டுறேன். அதில் எனக்கு எந்த மாறுபட்டும் கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும். பட் மோடி 29 சென்ட்ரிக்கா வச்சு தான் 26 வியூகம் அமைப்பார். அந்த வியூகம் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது தான் மோடிக்கு பெட்டருங்கிற அளவில் இருக்கும். அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வருஷம் கிடைக்குது. நீங்க சொல்றபடி பார்த்தாலும் அதிமுகவுக்கான வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க தனிச்சு நின்னாலே அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இப்ப எடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை நாங்க அவங்க மட்டுமே சேர்றாங்க இல்ல அவங்க தனித்தே நிக்கிறாங்கன்னாலும் அது வந்து நாம் தமிழரை ப்ரமோட் பண்ணி அதிமுகவை டார்னிஷ் பண்றதன் மூலமாக கிடைச்சிரும்னு நீங்க நம்புறீங்களா? 18% என்டிஏ வாக்கு தேமுதிக ஒரு ராஜ்சபா எம்ஓஎஸ்ங்கிறதுல தேமுதிக உள்ள வரலாம். இப்சன் பட்ஸில் தான் நம்ம பேசுகிறோம். சீமான் 8%ங்கிறது இந்தியாவிலே ஒரு 4வது இடத்துல இருந்து இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில 8% எடுத்தது சீமான் மட்டும்தான். மாயாவதி சிஎம்மாக இருந்தவங்க, அவங்க 8% எடுத்தாங்க. அந்த 8%ம் யூபியில் மோடிக்கு வேணும். அந்த 8%ம் மோடிக்கு யூபியில் வேணும். நாளைக்கு நீங்க காம்ப்ளசன்டாட்டோ இருக்கக்கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. அது வரும். ஏன்னா மோடி அது மாயாவதிக்கும் அவருக்குமான பிரச்சனை. கண்டிப்பா ஒரே ரத்தம் தானே, பேசிஸ்ட் பிளட் தானே ரெண்டுமே. மோடிக்க பாட்டியும் மாயாவதிக்க பாட்டியும் அக்கா தங்கச்சிங்க. பேசிஸ்ட் பிளட் யூபி சீஃப் மினிஸ்டர் உடம்புலையும் ஓடுது, குஜராத் சீஃப் மினிஸ்டர் உடம்புலையும் ஓடுதுன்னு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க ஆங்கில பத்திரிகைகளில். ஸோ அவங்களும் அழிஞ்சு வீக்கன் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி ஜேடிஎஸ்ஸை மோடி காப்பாற்றினாரோ, ஜேடிஎஸ் கூட்டணி இல்லைன்னா விழுந்திருப்பாங்க. சிவகுமார் தான் மேலே வந்திருப்பார். அந்த இடத்துக்குள்ள ஜேடிஎஸ்ஸை காப்பாற்றி தான் ஓல்டு மைசூரில் 11 சீட்டு மோடிக்கு வந்தது, அல்லது காங்கிரஸுக்கு போயிருக்கும். ஸோ ஒன் மஸ்ட் பி அலர்ட். மெஜாரிட்டி குறைஞ்சாச்சு, 240 வந்தாச்சு. அதில் காங்கிரஸ் தீவிரமாக எதிர்ப்பவங்களை நம்ம ப்ரமோட் பண்ணுறதுல தப்பு இல்லை.
நீங்க சொல்றபடி மதசார்பற்ற ஜனதா தளத்தை வந்து காப்பாற்றி இருக்கிறது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் மதசார்பற்ற ஜனதா தளம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை என்பதுதான் அதே ஆங்கில பத்திரிகைகள் எழுதக்கூடியதா. கண்டிப்பா குமாரசாமி வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்காரு, பவர்ஃபுல்லா இருக்காரு. அது இல்லைன்னா அவங்களுக்குள்ள எல்லா ஓட்டுமே டி.கே. சிவகுமார் ரூட்ல காங்கிரஸுக்கே போய் சேர்ந்திருக்கும், சீட்டு ஜெயித்திருக்காது. இன்னும் பாமகவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமையும் பாஜகவுக்கு இருக்குது. பாமகவை மையமா வச்சு தான் ஏதாவது தொகுதிகள் இங்கே ஜெயிக்க முடியும்னு சொல்லும்போது அந்த கட்சியை எம்பவர் பண்ணி நின்னாதான் 29ல மோடிக்கு லாபம் இருக்குங்கிறதுல எல்லாம் நுணுக்கமா புரிஞ்சிருக்காங்க. சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ், ஒபினியனேட்டடா நான் சொல்லல, பாசிபிலிட்டியை சொல்றேன். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, இந்த காலம் நீங்க சொல்ற அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டாலும் 2026ல யார் வெற்றி பெறும்? 2026 வெற்றிங்கிறது திமுக கழகத்துக்காக தான் இருக்குது. திமுக கழகத்தை பொறுத்தளவில் மோடி வந்து பாரசைட் காங்கிரஸை தான் எதிரியாக பார்க்குறாரு. அதனால தான் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நாணய வெளியிட்ட விழாவுக்கு வந்தார். அந்த கலைஞர் நினைவிடத்துக்கு போகிறாரு. அங்கே மாநில பாஜக தலைவர் லோக்கலாக ஆன்டி டிஎம்கே பண்ணுறவரே வாங்கன்னு அவர் கூப்பிடும்போது வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. திமுக அண்ணா என்டிஏ மோடியை பொறுத்தவரை 29 மையமாக வச்சு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவார். மோடி எதிர்ப்பை குறைக்க பார்ப்பார் இந்தியா ஃபுல்லாக. அதில் எப்படி வருதுங்கிறத நாம் பார்ப்போம். மோடிக்கு எது நன்மையோ அந்த வகையில் அவங்க வீகம் இருக்கும். அதே வேளையில் லோக்கல் பாஜக காரங்க நயனார் நாயுடுலேருந்து வானதியிலேருந்து எல்லாரும் எடப்பாடி கூட்டணி விரும்புகிறாங்கங்கிறதும் மாறுபட்ட கருத்தில் எது நடக்குங்கிறது டைம் வரும்போது தெரியும். பேசலாம்.